அனைவருக்கும் வணக்கம். தேவி கண்மணி ஆடியோ நாவல்ஸ் நேயர்களுடன் எழுத்தாளர் தேவி கண்மணியின் மற்றொரு புதிய கதையின் குரல் வடிவில் உங்களோடு பயணம் செய்யும் நான் கொற்றவை. இது அந்திவான செந்தூரமே. அந்திவான செந்தூரமே பாகம் 1. அந்தியில வானோ தந்தனத்தோம் போடும். ரயில் வண்டி தடதடக்க அவள் காதுகளில் மனோவும் ஸ்வர்ணலதாவும் தங்கள் இனிமையான குரலில் பாடல் ஒலித்து கொண்டிருந்தனர். கண்களை மூடி இசையில் லயித்தவளுக்கு இதழில் புன்னகை நெளிந்தது. பாடல் முடிந்து சில நொடி மௌனத்தில் என்ன வடையா மசால் வடை தான் என்ற வடிவேலுவின் குரல் கேட்க விழிகளை கோபமாய் சுருக்கி இமை பிரித்தாள். எவன்டாவை இதையெல்லாம் ரிங்டோனா வச்சிருக்கிறவன் என்று பார்க்க எதிரே வெள்ளை நிற டிஷர்ட்டில் வடிவேலுவின் பாடி சோடா புகைப்படத்தை பிரிண்ட் செய்து அணிந்திருந்தான். பயம்புள்ள பயங்கர வடிவேல் ஃபேன் போல என மனதினுள் சொல்லியபடி வேறு பாட்டை ஐபேட்டில் துளாவ எதிரில் வந்தமர்ந்தவன் ஹாய் என்று சொல்ல ஒரே இன்ச் இதழை நீட்டி புன்னகையை பரிசளித்து மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டாள். ரொம்ப போர் அடிக்கும் போலவே சத்தமாகவே முணுமுணுத்தான் எதிரே இருந்தவன். மறுபடியும் விழித்திருந்து பார்த்தவள் பாட்டில் லயித்து விட்டாள். சத்திய சோதனை என்றவனோ தனது கைபேசியை எடுத்து பேச துவங்கிவிட்டான். என் மாப்பு, உனக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ண நீ என்று கேட்பது அவள் காதிலும் விழத்தான் செய்தது. பின்ன என்னடா, ஒரு நல்ல கம்பார்ட்மெண்ட் கிடைக்கல உனக்கு? எதிர்த்தாப்புல ஒரு மௌன விரத கேஸு, சிரிக்க கூட காசு கேட்பாங்க போல. இந்த பக்கம் ஒரு தூங்குற பாட்டி, அந்த பக்கம் அவர் தூங்குறாரா இல்லை முழிச்சிருக்காரானே அவருக்கே தெரியாத அளவுக்கு ஒரு ஆள். இப்போ இதில் நான் என்னென்னு பயணம் பண்ண என்றான் ஹிந்தியில். அவளுக்கு ஹிந்தி தெரியும். அதனால் அவன் பேசியது நன்றாகவே புரிந்தது. அவனை நிமிர்ந்து பார்த்து முறைத்தவள், ஏங்க ஹிந்தி தெரியுமா உங்களுக்கு என்றவன் மறுபடியும் கைபேசியில் பேச துவங்கிவிட்டான். சாம்பாரில் போடுவாங்க பருப்பு, மவனை உன் மேலே ஏகப்பட்ட வெறுப்பு, வைடா ஃபோனை என் கருப்பு என ரைமிங்கில் சொல்ல எதிரில் இருந்தவளுக்கு சிரிப்பு வந்து விட்டது. மச்சான் சிரிச்சிட்டாங்கடா மெல்லிய குரலில் கிசுகிசுத்தவன் ஹீ என இழித்தான். மீண்டும் அவள் புன்னகை மறைந்து போனது. என்று முனகியவன் தன் பையில் இருந்த புத்தகத்தை வெளியே எடுத்தான். மண்டை உடையாமல் சண்டை போடுவது எப்படி, ஆசிரியர் அக்மார் கணவன் என்று சத்தமாக படித்திட அங்கிருந்த மூவருமே அவனைத்தான் பார்த்தார்கள். என்ன இப்படி ஒரு தலைப்பா என்று விழிவிரிக்க நம்பிட்டீங்கல்ல என சிரித்தபடி, இது கதை புக்கு இல்லை, தமிழ் புக்கு. என் தமிழ் அடக்கிய கரெக்ட் பண்ண போயிட்டுருக்கேன். அச்சரு சுத்தமாக தமிழ் பேசினாதான் என்னை கட்டிப்பாலாம். அதான் ட்ரைனிங் எடுக்கிறேன். இப்போ நான் தமிழ் நல்லா பேசுகிறேனா போலோ மாதாஜி என பாட்டியை பார்த்து கேட்க அவரோ விளையாட்டு பிள்ளை என்று சிரித்தார். அவன் புத்தகத்தில் மூழ்கிவிட எதிரில் இருந்தவள் தன் கைபேசி ஒளிர்வதை ஒரு விதமான எரிச்சலுடன் பார்த்திருந்தாள். கைபேசியை எடுத்தவள் சுத்தமாக ஆஃப் செய்துவிட்டு கைப்பைக்குள் திணித்தாள். முகமே ஒரு மாதிரியாக சிவந்து போயிருந்தது. அதை அவன் கவனித்தாலும் கண்டுகொள்ளாமல் அமர்ந்திருந்தான். பாவம், அதுக்கு என்ன பிரச்சனையோ சோகத்தை என்று முனகியபடி புத்தகத்தை தன் முகத்திற்கு நேராக பிடித்தபடி இருக்க பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தது. அடுத்த நிறுத்தம் வரவும் விரைந்து ஊறிக்கொண்டிருந்த ரயில் வண்டி தன் ஓட்டத்தை சற்றே நிதானப்படுத்தியது. இது எந்த ஊர் பாட்டி என்று அவன் கேட்க, பூதலூரியா, இப்போ எடுத்துடுவாங்க, 2 நிமிஷம்தான் நிற்கும். ஏன் ஏதாச்சும் வாங்க போகணுமா என்று அந்த பாட்டி கேட்க, ஆமாம் பாட்டி, அணிகுண்டு வாங்கலாம்னு நினச்சேன் என்று சிரிக்காமல் சொல்ல மற்ற இருவரும் திகைத்து போய் பார்த்தனர். அட முட்டை போண்டாவை சொன்னேன் பாட்டி, இதுக்கு எதுக்கு இந்த பெத்த ரியாக்ஷனு என கலகலவன சிரித்த மாத்திரத்தில் எதிரில் இருந்தவள் காதில் இருந்த ஹெட்ஃபோனை கழற்றிவிட்டு எழுந்து சென்றாள். கடற்கச்சல் மாதிரி சிரிச்சிட்டோமோ, பயந்து ஓடிட்டாங்க என்று முணுமுணுத்து கொண்டே, பெருமாளே ரொம்ப போர் அடிக்குது பெருமாளே என்றான் சத்தமாக. உன் பேரை என்ன சாமி என்று அந்த பாட்டி கேட்க, ரமணா என்றதோடு நிறுத்தி கொண்டவனின் முழு பெயர் ரமணா ரத்தோர். அவனது தந்தை ரமண கிருஷியின் மேல் கொண்ட பக்தியின் விளைவால் மகனுக்கு இப்பெயரை சூட்டியிருந்தார். பூதலூரில் இருந்து வண்டி நகர்ந்தது. ரமணா வாசலையே பார்த்து கொண்டிருக்க பாவையவள் மீண்டும் உள்ளே நுழைந்தாள். முகம் கடுகடுவென இருந்தது. சிரிக்கவே தெரியாதோ என்று ஆகப்பெரிய சந்தேகம் அவனுக்கு. அப்படித்தான் அவள் முகத்தை வைத்திருந்தாள். ஏந்தாயே,
ஏன் இப்படி முகத்தை வச்சிருக்கவ? அழகா லட்சணமாக சிரிச்சா எம்புட்டு அம்சமாக இருப்ப என்று அந்த பாட்டி வெள்ளந்தியாய் வினவ, அவளோ அதனால தான் சிரிக்கிறதில்ல என்று கண்களை மூடிக்கொண்டாள். அவளின் வினோதமான பதிலில் துணுக்குற்று பார்த்தவர்களோ நொடியில் இயல்பாகி தங்கள் வேலைகளில் கவனமாக்கினர். இதோ அதோவென தஞ்சை ரயில் நிலையத்தில் கிரிச்சிடும் சப்தத்துடன் வந்து நின்றது ரயில் வண்டி. காலை மங்கிய நேரம். அடிவானம் ஆஞ்சநேய பக்தரின் நெற்றியில் பட்டையாய் குடிக்கொண்டிருக்கும் சிந்துரத்தை போல சிவந்திருந்தது. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குடா ரமணா. சிந்தூரா தூரா சேர்ந்தே செல்வம் சிந்தூரா என்று பாண்டியவன், இப்படி ஒரு பிள்ளை நம்ம லைஃப்பில் என்னைக்கு பாட போகுதோ என்றான் முனகலாக. டோன்ட் கால் மிஸ் சிந்தூரா என சத்தமாக பேசியபடி அவள் இறங்க, ரமணாவோ பாடிருச்சா என்று சொல்லிக்கொண்டு திரும்ப அவள் கைபேசியில் யாரையோ கத்திக்கொண்டே சென்றாள். ஓ, மேடம் பேரு செந்தூராவா? பேருக்கேற்ற மாதிரி தான் போல, பேச்சும் கோப செந்தூரம் மணக்குது. ஏவஞ்சிக்கு சின்னாபின்னமாகறானோ என்றபடி பெட்டியை இழுத்து கொண்டு நகர்ந்தான் பிளாட்பாரத்திற்கு. டே மச்சா ரம்மு என பாய்ந்து ஒருவன் கட்டி கொண்டான் ரமணாவை. ஜின்னு, எவ்வளோ நாள் ஆச்சுடா மச்சி உன்னை பார்த்து என ரமணாவும் அங்கேயே அவனை கட்டி கொண்டு குதிக்க, பேரப்பாரு ரம்மு சிம்முன்னு அடைச்சி வீட்டுக்கு போய் கண்டுபிடிச்சி உருளுங்க என இருவரையும் பிரித்து விட்டான் அருகில் இருந்தவன். டே வீரு, எப்படி மச்சி இருக்க? நீ ஏண்டா இந்த நேரத்தில் வந்த என்று அவனையும் பாய்ந்து கட்டிக்கொள்ள, அடே அலப்புற பண்ணாமல் வாங்கடா, நிறைய வேலை கிடக்கு என்றான் பீர் என்று ரமணாவால் அழைக்கப்பட்ட பீர் முகமது. முன்னே கட்டி கொண்டவன் பிரஜின். ஆனால் இவர்கள் அழைப்பதோ ஜின்னு என்று. பேரில் மட்டும்தான் மது உண்டு, நிஜத்தில் அக்மர் நல்ல பையன்கள், எந்தவித கெட்ட பழக்கத்தையும் கற்றுக்கொள்ளாத வாலிபர்கள். மூவரும் தஞ்சையில் உள்ள பிரபல கல்லூரியில் படித்த ஒரே வகுப்பு தோழர்கள். அப்புறம் மச்சான், வேலையெல்லாம் எப்படி போகுது? பிடிச்சிருக்கா? செட்டில் ஆகிட்டியா? பிரஜின் ரமணாவின் தோள் மீது கை போட்டு அணைத்தபடி அழைத்து சென்றான். என்னத்தை பிடிச்சி என்னத்தை செய்ய? அடபோடா, நானெல்லாம் எங்கே எப்படி இருந்திருக்க வேண்டியவன். எங்கள் அப்பா மசாலா கம்பெனிக்குள்ளே போட்டு கொள்றாரு என்றான் அலுப்பாக. ஏண்டா, சொந்த தொழிலை பார்க்க இவ்வளோ வளர்த்துக்கிற? கம்பெனியை வளர்த்து லட்டு மாதிரி தூக்கி கொடுத்துருக்கார். அதை பார்த்துட்டு ஜாலியாக இருக்காம நீ என்னடானா சலிச்சுக்கிற என்றான் பேர். ஆமாம் தூக்கி கொடுத்தாரு. அடபோடா. சரி, அதை விடுங்க, வீட்டு நினைப்பு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இங்கே வந்தேன், அதையெல்லாம் ஞாபகப்படுத்தாத என்றவன். அப்புறம் பீரு, என்னடா பொசுக்குன்னு கல்யாணத்தை வச்சுப்புட்ட? 2-3 வருஷம் வேலைக்கு போயிட்டு பண்ணி நினச்சேன் என்று அவனை கேட்க, வா சொல்கிறேன், எனக்கு மட்டும் ஆசையாக என்ன, சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு, அதான் இப்போவே நிக்காக் வைக்கணும்னு சொல்லிட்டாரு என்றான். ஆமாம், பொண்ணு யாருடா? நீ தான் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்த. சரி, பண்ணுற வரைக்கும் நல்லது தான் என்று ரமணா சொல்ல, நீயே தெரிஞ்சுக்குவ என்றவன் அமைதியாக இருக்க ரமணா பிரச்சினை பார்த்தான். அவனோ உதடு பிதுக்கி கண்களை அமர்த்தினான். எதுவும் பேசாதே என்று. பேசிக்கொண்டே சென்றதில் வீடு வந்துவிட்டது. மா என வாசலிலேயே கூவிக்கொண்டு சென்றான் பீர். வாடா, உன்னை அத்தா தேடினாரு, சொல்லிட்டு போக மாட்டியா நீ என்றவர் பின்னாடி வந்த ரமணாவை கண்டு, ஹே ரமணா, வா வா வா, நல்லா இருக்கியா? பார்த்து 2 வருஷம் ஆச்சுல்ல, வீட்டிலெல்லாம் நல்லா இருக்காங்களா என்று வந்தவனை கைப்பிடித்து கொண்டார். நல்லா இருக்கேம்மா, நீங்கள் ஏன் இழைச்சி போயிட்டீங்க, ஒழுங்காக சாப்பிட்றதில்லையா என்று கேட்க, வயசாகுதில்ல அம்மாவுக்கு என்றவர், நீ முதல்ல சாப்பிட்டு வா, பிரஜி ரூமுக்கு கூட்டிகிட்டு போ, இதோ எடுத்து வைக்கிறேன் என்றபடி சமையற்கட்டிற்குள் சென்றார். ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்கடா, அத்தாவை பார்த்துட்டு வரேன் என்றபடி பீர் செஞ்சுவிட பிரஜனை பிடித்து கொண்டான் ரமணா. என்னாச்சு மச்சி, ஏன் அவன் முகமே சரியில்லை, என்ன ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க, பிரச்சனைலாம் இல்லைடா, நபிஷா தங்கச்சி தாண்டா பொண்ணு என்று சொல்ல ரமணா திடுக்கிட்டான். யாரு, மெக்ரீனா என்றதும் ஆமாம் என்று தலையாட்ட, என்னடா இது, மெக்ரீன் எப்படி ஒத்துக்கிட்டா? அவ தாண்டா மீரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே, அதான் இவனுக்கு கோபம் என்று சொல்ல, லூசாடா, அவ அக்காவை லவ் பண்ணியிருக்கான், இவளே தூத்து போயிருக்கா, இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நிற்கிறா என்று கோபமாக ரமணா பேச, ரமணா பாய் என்ற அழைப்பில் திரும்ப மெக்ரீன் சிரிப்போடு நின்று கொண்டிருந்தாள். அவளை முறைத்தவன், என்ன இதெல்லாம் என்று முறைக்க, நிற்காதான் பாய், உங்கள் ஃப்ரெண்டுக்கு வாழ்க்கை தரலாம்னு
என்றால் அவன் முறைப்பை கண்டு கொள்ளாமல். உனக்கும் அவனுக்கும் 10 வருஷம் வித்தியாசம் மெக்ரீன். இப்போதான் உனக்கு 18 வயசு என திட்ட. இருக்கட்டும் பாய், எங்கள் அம்மாவுக்கும் அத்தாவுக்கும் 15 வருஷம் வித்தியாசம் தெரியுமா என்றாள். மெக்ரீன், எல்லாத்துலேயும் விளையாட்டா உனக்கு? அவன் உங்கள் அக்காவை எனும்போதே இடைநிறுத்தியவள், தெரியும் பாய், உங்கள் ஃப்ரெண்டுக்கு தூது போனவளே நான் தான், எனக்கு தெரியாதா? அக்கா ஒரு சுயநலவாதி பாய். துபாய் மாப்பிள்ளைனதும் அந்த பக்கம் சாஞ்சிட்டா. இந்தா நிக்கா செய்யக்கூடாதுன்னு அவ்வளவு சண்டை போட்டா. உங்கள் ஃப்ரெண்டு வேறு கல்யாணமே பண்ணிக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு அலைகிறாரு. வீட்டுக்கு ஒரே பையன். மாமி மனசு என்ன பாடுபடும்? சரி, இதெல்லாம் அப்புறம் பேசுவோம். இங்கே வந்தேன்னு தெரிஞ்சா அம்மா திட்டும். நான் அப்புறம் சொல்கிறேன் பாய். கவலைப்படாதீங்க, உங்கள் ஃப்ரெண்டை கண்ணு கலங்காமல் பார்த்துக்கிறேன். ரைத்தாவுக்கு வெங்காயம் கூட வெட்ட விட மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே ஓடினாள். ரமணாவோ ஓடும் அவளையே பார்த்தவன், இன்னும் குறும்புத்தனமாகவே இருக்கா, எப்படி சமாளிப்பாவன்? பரிதாபப்பட்டு கட்டிக்கிறாளோன்னு இருக்குதுடா என்றான் கவலையாக. அவனும் அதையே தாண்டா சொல்கிறான். இது பரிதாபம், இது நிலைக்காதுன்னு பேசுகிறான். புலம்பி தள்ளிட்டான். ஆனால் எனக்கு என்னவோ நபிஷாவை விட மெக்ரீன் தான் இவனுக்கு பொருத்தம்னு தோணுது என்ற பிரஜின். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுடா, நான் மற்ற பசங்களையும் அழைச்சிட்டு வந்துடுறேன் என்று அவன் வெளியேறினான். ரமணா கண்களை மூடிட ரயிலில் சந்தித்த அவள் விழிகளை நிரப்பினாள் சுகமான முகத்துடன். சட்டென்று விழிகளை திறந்தவன், என்ன சிம்ரன் இதெல்லாம்? 4 மணி நேரம் ட்ராவலில் பார்த்தவங்களையெல்லாம் கண்ணு முன்னாடி ஞாபகத்துக்கு வராங்க. உங்களை நான் அப்படி வளர்க்கலையே சிம்ரன், என்ன இதெல்லாம் என்று தன் மனதை கேட்டுக்கொண்டான். மீண்டும் கண்களை மூட மறுபடியும் அவளின் நிழல். சப்பா, செவசவன்னு தெரிகிறா. செந்தூரம் நேரில் போய் நின்னா கேப்பா பச்சை பச்சையா என்று அவளது முகத்தை வலுக்கட்டாயமாக ஒதுக்கி வைத்தவன் தூங்க முயற்சித்து கொண்டிருந்தான். அவனின் நினைவின் நாயகியோ எதிரில் நின்றிருந்தவனை செக்கச் சிவந்த விழிகளுடன் முறைத்து நின்றாள். பாகம் 2. ஒன்று இந்திரன்னு வெய்யே, இல்லை எந்திரன்னு வெய்யே. நம்ம தலைவர் படம், அதனால் அனுமதி தரேன். அது என்ன பேரு? அந்திரன். அப்படின்னா என்ன, ஆந்திரா முதல்வரா? என ஏகத்திற்கும் நக்கல் அடித்து கொண்டிருந்தாள் ஒருத்தி. எதிரே இருந்தவன் அமைதியாக பார்த்து கொண்டிருக்க, நான் லுக்கு ஆளப்பாரு, கண்ணை பாரே, ஹாலிவுட் ஹீரோ மாதிரி. தினையா ப்ளூ கலரில் கண்ணு, பதில் பேசியா என் டொமேட்டோ என்று கேட்டுக்கொண்டிருக்க, இன்னொருத்தியோ, நீ மட்டும் அவர் எதிர்த்தாப்பில் நின்று பேசி இருக்கணும், அப்போ தெரிஞ்சிருக்கும் பல்லு. ஃபோட்டோவில் இருக்க மனுஷனை என்ன ஓட்டுற? அடியை, அவர் மசாலா கம்பெனி ஓனரடி. கண்ணு கடல் நீளத்தில் இருக்குன்னு நினச்சிடாத, அவர் கண்ணில் காரத்தோடு இருப்பார். மகளே சிக்குன, சிக்கன் 65 மசாலா டின்னெல்லாம் அடைச்சி வித்துடுவார் ஒன்றை என்றார். யார் இவர்? ஆளை பார்த்தா அப்புறாணியாக திடீராரு. இவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். என்னங்க ஓனர் என்று புகைப்படத்தை பார்த்து பல்லை காட்டினாள். யாரு அவர்? அப்ராணியா? அது அப்ராணி இல்லடி, என் சாம்பிராணி. அது ஒரு அர்னால்டு. கொட்டு போட்ட குழந்தையாட்டமா மூஞ்சி வச்சிருக்காருன்னு தப்பாக நினச்சிடாத என்றான் பதிலுக்கு. அதென்னடி ஓவரா பில்டப் தர? அவர் மசாலா கம்பெனி ஓனர்னா பயந்துடுவாங்களா என்றாள் அவள். நீ பயப்படவே வேணாம் தாயே, இப்போ கிளம்பு, நேரம் ஆயிடுச்சு. சார் ரவுண்ட்ஸ் வந்தா டப்பா டான்ஸ் ஆடிடும் என்று வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றாள் அவளை. ஏண்டி நதி, உனக்கு அவர் மேலே இவ்வளவு கோவம்? பின்ன என்னடி, என்ன பாரு, என் அழகப்பாருன்னு அவர் மட்டும் கோட் சூட் போட்டு நின்னா போதுமா? ஒர்க்கர்ஸும் நல்லா இருக்கணும்னு நினைக்க வேண்டாம்? ஒர்க்கர்ஸ் நல்லா இருந்தால் தானே அவர் கம்பெனி ப்ரொடக்ஷன் கெயின் ஆகும். அது புரியாமல் சும்மா ஒர்க்கர்ஸ் வேலை பார்க்குறதில்ல, பத்துறதில்ல, அது இதுன்னு சொன்னால் எரிச்சல் வருமா வராதா என்றால் கடுமையான குரலில். நீ வந்தே 6 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளோ கோவம் சலிப்பா என்று அவளை ஆழ்ந்து பார்த்தவள். எத்தனை நாள் இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம வேலையில் நிறைவாக இருந்தோமாங்கிறது தான் முக்கியம் என டைலாக் பேசியவளை ஆழ்ந்து பார்த்துவிட்டு, வசனம் பேசுகிறத நிறுத்திட்டு வறுத்த மசாலா வந்துடுச்சான்னு பாரு, மிஷினில் கொட்டணும், இல்லை நம்மளை கொட்டிடுவாங்க என்றாள் அவள். மசாலாக்கு தேவை மிளகா, இப்போ வரேண்டி என் திலகா என எதுகை மோனை பேசியபடி நகர்ந்தாள். அடங்க மாட்டேங்கிறாளே இவ, ஆனால் இவ கூட இருந்தா பொழுது நல்லா போகுது என்று முனகியபடி திலகவதி வேலையை கவனிக்க, நதியா சுற்றுமுற்றும் பார்த்தபடி வறுத்த மசாலா அடங்கிய கண்டெய்னரை இழுத்து வந்தாள். வறுத்ததே இவ்வளவு வாசனைனா மசாலா சும்மா துக்கலாக இருக்கும் போலையே என்று சொல்லிக்கொண்டே நகர, அங்கே ஒருவன் ஏதோ ஒன்றை மசாலா அரைக்கும் மிஷினில் கொட்ட சென்றான். ஏய் நில்லே, என்னத்தை கொட்டுற என்று அவனிடம் ஓட,
ஏய், யார்ரீ நீ? அடச்சி கையை விடு என அவன் ஏளனத்துடன் கையை உதற, ஆ, உங்க ஆத்தா மவனே, டீ போட்ட கழுத்தை சேர்த்து 4 வச்சுடுவேன். என்னத்தடா கொட்டுறதில என்று அவன் கீழே வைத்த பாத்திரத்தை பார்க்க அதில் கட்டி பெருங்காயம், வறுக்காத மல்லி மிளகாய் இருந்தது. இது வறுக்கவே இல்லை, இது எதுக்குடா கொட்டுற? இன்க்ரீடியன்ஸில் இது கிடையாதே, நீ என்னத்த செய்கிற என்று அதட்ட, அதை பற்றி உனக்கு என்ன தேவை? போய் உன் வேலையை பாரு, வந்துட்டா பெருசாக வியாக்கியானம் பேசிக்கிட்டு என்றவன் மீண்டும் அந்த டப்பாவை கையில் எடுக்க அவள் தட்டிவிட்ட வேகத்தில் அங்கே சிதறிவிட்டது அனைத்து பொருட்களும். மிஷின் ஓடிய சத்தத்தில் ஒருவருக்கும் இந்த சத்தம் கேட்கவில்லை. ஃபேக்டரியை சுற்றி பார்க்க வந்த அந்திரன் தனது அலுவலக அறையில் இருந்த சிசிடிவி கேமராவில் நடப்பதை கவனித்து வேகமாக வந்திருந்தான். அவன் அப்படி ஓடி வரவும் பயந்து போன பணியாளர்கள் அவன் பின்னே வர திரும்பி ஒரு பார்வை பார்த்து, போய் வேலையை பாருங்க என்றான் கடுமையாக. எவனெல்லாம் மாட்ட போறானுங்களோ என்று முனகியபடி அவர்கள் கலைந்து விட்டனர். வந்த வேகத்தில் நதியிடம் வம்பு செய்தவனை இழுத்து வைத்திருந்தான் ஒரு அறை. சார், அந்த பொண்ணுதான் என்று இழுக்க அந்திரன் கோபத்தில் கீழே கிடந்தவனை ஒற்றை கையால் தூக்கி அந்தரத்தில் நிறுத்தியவன், ஹா கேட்கல, இப்போ பேசு. என்னது அந்த என்று எடுத்து கொடுக்க, அந்த பொண்ணு என்றவனுக்கு அதற்கு மேல் வார்த்தை வரவில்லை. எங்கிருந்து வரும்? கழுத்தை தான் அந்திரன் நெருக்கி பிடித்திருந்தானே. அப்படியே அவள் பின்னால் பார்த்தவன், ஷால் எடுத்து போடு என்றான் கர்ஜனையாக. அப்போதுதான் மேலே துப்பட்டா இல்லாததையே கவனித்தாள் நதியா. சட்டென எடுத்து அணிந்து கொண்டவள் வறுக்காத மசாலாக்களை போய் ஓடுகிற மிஷினில் கொட்ட போனான். தட்டி விட்டேன், அடிக்க வரா, அதான் குனிய வச்சு 4 மிதி மிதிச்சிட்டேன் என்றாள் அறிவிப்பாக. அந்திரனுக்கு சிரிப்பு இதழில் இலையோடினாலும் அதை காட்டாமல், இன்னோ அடிக்கணுமா என்று கேட்க, மேலே தேமே என்று தொங்கியவனுக்கோ இன்னும் முடியலையா என்றிருந்தது. இல்லை, கை வலிக்குது சார், 2 மணி நேரம் கழிச்சு அடிச்சுக்கிறேன் என்றால் மீண்டும். சரி போங்க, வேலையை பாருங்க என்றவன் சுற்றி நின்ற ஆண்களை கண்டு தூக்கி பிடித்திருந்தவனை அப்படியே விட்டான். அவன் பொத்தென்று தரையில் விழ வலித்ததில் கத்தியே விட்டான். சூப்பர்வைசர் எங்கே? இதையெல்லாம் கவனிக்கிறதில்லையா? இல்லை நீங்களும் இதுக்கு உடந்தையா? ஃபேக்ட்ரியில் சுற்றி வர சிசிடிவி இருக்குது, அப்போவே இந்த தில்லாலங்கடி பண்ணுறீங்களா? ஒருத்தன் விடாமல் வேலையை விட தூக்கிடுவேன் என எச்சரித்தவன், இவனை தூக்கி ஸ்டோர் ரூமில் போடு, வந்து வைக்கிறேன் கச்சேரி என்று பல்லை கடித்து விட்டு செல்ல நதியா திலகவதியுடன் நின்றிருந்தாள். ஒரு விரலை மட்டும் நீட்டி இங்கே வா என அழைக்க நதியா மெதுவாய் நடந்து வந்தாள். உன் பேர் என்ன என்று கேட்கவும் சட்டென நிமிர்ந்து பார்த்துவிட்டு நதியா என்றாள் இறுக்கத்துடன். வெல், குட் ஜாப் என்று பாராட்டிவிட்டு, நீ கேட்ட 2 hour ரெஸ்ட் எடுத்துட்டு வேலையை கவனி என்றபடி போய்விட்டான். ஹே நதி, சூப்பர் டி என திலகா பாராட்ட சட்டென்று முகத்தை மாற்றியவளோ, அட அதெல்லாம் இல்லை, எங்கள் வீட்டிலையும் இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த நாய் பாட்டுக்கு மசாலாவை மாற்றி போட்டுட்டா யார் பேதியில் கஷ்டப்படுறது, அதான் தட்டி விட்டேன். ஆனாலும் இந்த இந்திரன் கொஞ்சம் பாடி பில்டர் தான். அவர் பேர் என்ன சொன்ன என்று கேட்க, எவர் பேரு திலகா முழிக்க, அதாண்டி காலையில் சொன்னியே, ரெனால்டோ டொனால்டோ என யோசிக்க, அது அர்னால்டி என்றாள் அவள். அவரே தான். அவரை மாதிரி இல்லாட்டியும் அவரோட மினியேச்சர் மாதிரி தான் இருக்கார். அர்னால்டு அந்திரன் எப்படி நம்ம வச்ச பேர் என்று காலரை தூக்கி விடுறது போல் கேட்க, எம்மாடி நீ வாடி போகலாம், உனக்கு தான் ரெஸ்ட்டு, எங்களுக்கு இல்லை என்றபடி அவள் போய்விட்டாள். என்னை கூப்பிட்டுட்டு அவன் மட்டும் போறா என்று முனகியபடி செல்ல அந்திரன் அங்கே தவறு செய்தவனை அடித்து துவைத்து கொண்டிருந்தான். துப்பட்டாவை கிழிக்கிற நீ? கையிருந்ததானே கிழிப்ப, அந்த மிஷினில் விட்டு கயிறண்டி வெட்டியிடுங்க என்று அரற்ற தீரன் காம் டவுன் என்ற குரலில் சற்று தெளிந்தான் அவன். வானு இவன் என்னும்போதே, இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் என்ற அந்த கடின குரலில் அடிவாங்கி மயங்கி இருந்தவனுக்கு மேலும் திகில் கிளம்பியது. பேச்சா இருக்கும்போது பொண்ணு மேலே கை வைக்கிற? தப்பு இல்லையா? தப்புக்கு தண்டனை தரணுமே. வெல், என்ன தரலாம் என யோசித்தவள், போலீஸில் பிடிச்சி தரது, அப்புறம் கொலை பண்ணுறது, ஆக்சிடெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. வேற என்ன செய்யலாம் ஆதி என அந்திரனையே கேட்க, வானுதான் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பீங்களே, செஞ்சிடுங்க என்றான் புன்னகையாக. மிளகாயை வறுக்காமல் கலக்க போனல என்றபடி, அப்போது மிளகாய் காய வச்சிருக்கிற இடத்துக்கு தலைகீழ கட்டி தொங்க விடுங்க, 2 நாள் போதும் வெறும் உடம்போட என்றால் அசட்டையாக. மேடம்,
என அந்த வழியிலும் அலறியவனை முறைத்தபடி, மிளகாயிலே உருட்டி இருப்பேன், இல்லை அரைச்சி மேலே பூசிவிட சொல்லியிருப்பேன். ஓ நல்ல நேரம், எனக்கு இப்போ கோவம் இல்லை, அதனால் தப்பிச்ச என்றாள் விழிகளை உருட்டி. சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன் என் சந்திரன் அவளை அனுப்ப முயல, இன்னும் 4 சூப்பர்வைசர் நம்பிக்கையானவங்களா பார்த்து போடுங்க என்றபடி வெளியேறினாள். அவனுக்கும் போகிற போக்கில் ஒரு குட்டு வைத்துவிட்டு நகர்ந்தவளை எண்ணி மென்முறுவல் பூத்தவன் அடிவாங்கிய அவனைக் கண்டு அப்படியே முகபாவனைகளை மாற்றினான். சார் இவங்க என்று அடிவாங்கியவன் அஞ்சிட, மூச், எங்கேயாவது வாயை திறந்த அவ்வளவுதான் என்றவள் விரல் நீட்டி எச்சரித்து, இனி எங்கே அவன் பேசுவது? பேசத்தான் விட்டுவிடுவார்களா என்ன? வெளியே இருந்த செக்யூரிட்டியை அழைத்து அவனை தலைகீழாக தொங்கவிடும்படி சொல்லிவிட்டு மீண்டும் ஃபேக்ட்ரிக்கே வந்தான். சார் அவனை போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் என்றார் மேனேஜர். சற்று முன்தான் அழித்துவிட்டு வந்த தண்டனையை பற்றி கூற, மேனேஜரோ, சார் இது கொஞ்சம் அதிகமாக தெரியுது என்றார் பவ்யமாக. எனக்கும் அந்த பொண்ணு துப்பட்டாவை பிடிச்சு கிழித்தெறிஞ்சது அதிகமாக தெரியுதே, என்ன செய்யலாம் என கேட்க கப்பென வாயை மூடிக்கொண்டார் அவர். ஒரு பொண்ணை பலவீனப்படுத்தணும்னா உடனே அவளை மானபங்கப்படுத்திடணும், அதானே உங்கள் தாட்ஸ் எல்லாம் என வார்த்தைகளை கடித்து துப்பியவன் அங்கு வேலை செய்த பெண்களை பார்த்து, எவனாவது வம்பு பண்ணா அழுதுட்டு மறைக்கக்கூடாது, தூக்கி போட்டு மிதி, வர்றதை பார்த்துக்கலாம் என்று விட அனைவரும் சரிங்க சார் என்று தலையாட்டினர். ஏவிஆர் மசாலா எனும் மசாலா பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்தின் ஏகபோக வாரிசு வேணுகோபாலன் ஏவிஆர் மசாலாவின் நிறுவனர். சாம்பார் பொடி, ரசப்பொடி என்று ஆரம்பத்தில் வீட்டிலேயே குறுந்தொழிலாக துவங்கப்பட்டது. பிற்காலத்தில் பெரிய நிறுவனமாக உருவெடுத்தது. கிடைக்காத மசாலா பொருட்களே இல்லை எனும் விதமாக சமையலுக்கு பயன்படுத்தப்படும் அத்தனை ரெடிமேட் மசாலாக்களும் அந்த தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுகிறது. சமீப காலமாக மசாலாவின் தரம் குறைந்து விட்டதாக பொதுமக்களிடையே வதந்தி நிலவியது. அந்திரனுக்குமே அந்த யோசனை இருந்தது. ஏனெனில் அவன் வீட்டிலுமே அவர்களின் மசாலாக்கள் தான் பயன்படுத்தி வந்தனர். தொழில் சற்று ரசிவடைய வெளியில் இருந்த மகனை வரவழைத்தார் வேணுகோபாலன். எப்படிப்பா இத்தனை வருஷம் சரியாக இருந்த தரம் சமீபமாக சரியில்லாமல் போகும் என்று குழப்பமாக கேட்க, சமீபத்தில் தானேப்பா பார்ட்னர்ஷிப் உடைஞ்சது என்று வேணுகோபாலன் சொல்ல அந்திரன் யோசனையானான். சரிப்பா, நான் இனி பார்த்துக்கிறேன் என்று நியூயார்க்கிலிருந்து திரும்பி வந்து பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். ஏவிஆர் மசாலாஸ் வேணுகோபாலன் மட்டும் உருவாக்கியதில்லை, அவருடைய நண்பர் அஷதீப்புடன் துவங்கியது. 30 வருடங்களாக இருவரும் இணைந்தே தொழிலில் முன்னேற்றம் கண்டனர். ஆனால் இடையில் வந்த சிறு மனத்தாங்கள் இருவரின் நட்பையே உடைத்திருந்தது. ஏவிஆர் மசாலாஸ் இரண்டாவது பிளவுபட்டு ஏவிஆர் என்ற பெயரை வழக்கு போட்டு வேணுகோபாலன் கைப்பற்றி கொள்ள, அஷதீப் ஏஆர் ஸ்பைசஸ் என துவங்கி இனி தமிழ்நாட்டில் காலை வைக்க மாட்டேன் என சபதமெடுத்து தொழிலை தன் மாநிலமான ராஜஸ்தானின் உதய்பூரில் அடித்தளம் போட்டுக்கொண்டார். வேணுகோபாலன், அஷதீப் இருவருக்கும் இடையேயான பந்தம் எதனால் உடைந்தது? ஏன் உயிர் நண்பர்கள் எதிரிகள் போல ஒருவருக்கொருவர் முகத்தில் கூட விழிக்காமல் இருக்கிறார்கள் என்று குழம்பி போனான் அந்திரன். ரமணா தன் தோழனின் திருமணத்தில் கலந்து கொண்டு விட்டு மீண்டும் தன் ஊருக்கு பயணமானான். மனதே இன்றி தன் திருமணத்தில் பங்கெடுத்த பீர் முகமதுவை சமாதானம் செய்வதே ஜின்னுக்கும் ரமணாவிற்கும் வேலையாகி போனது. இப்போ கூட ஒன்றும் இல்லை மச்சி, அவளை நிக்கா கோபுல் பண்ணவே வேணாம்னு மௌலவி சாப்கிட்ட சொல்லு, எல்லாம் சரியாகிடும் என்றான் கெஞ்சுதலாக. மண்டையிலே போடுவேன், ஏன் நீ சொல்கிறது என்றான் ரமணா முறைப்பாக. எதுக்கு, எங்கள் அத்தா என்னைய அந்த கறிவெட்டு கட்டையில் தலையை வச்சு பலி கொடுக்கவா என்று கேட்கவும், மெக்ரின் நல்ல பொண்ணுடா என்றான் ரமணா. ஆனால் நான் நல்லவன் இல்லையே என்று பதிலுக்கு பேச, நீ அந்த பெத்த ரவுடி ஃப்ராடுன்னு எனக்கு தெரியுது, புரியுது மச்சி என்று பிரஜன் சொல்லும்போதே அவனை முறைக்க, பின்ன என்னடா நீ நல்லவன் இல்லைன்னா நல்லவனுக்கு நல்லவனா என்ன? ஆஃப்டர்லால் அண்டா பிரியாணிக்கு 1/2 நாள் லீவ் எடுத்தவன் தானே நீ, ஒன்றை போய் நல்லவன்னு மெக்ரின் நம்புவாளா? டேய் அடிக்காதடா ரம்மு, தலைப்பாகையை போட்டு மூஞ்சி மூடுடா என கிண்டலடிக்க, இங்கே பாருடா அம்மா அத்தா எல்லாருக்கும் இதில் அவ்வளவு சந்தோஷம், அதனால் உன் மச்சான் சர்பத் தருவான், வாங்கி குடிச்சிட்டு ஒழுங்காக வந்து கையெழுத்து போடு என்று சொல்ல, மெக்ரீன் எனும்போதே அந்த ரின் பவுடருக்கு இந்த சோப்பு வலி தான் வேணுமா, வாடா என்று சமாதானம் செய்து ஒரு வழியாக திருமணம் முடிந்து அவனை அறைக்குள் அனுப்பிய பிறகுதான் ரமணா பிரஜன் இருவரும் கிளம்பினர். அதே ட்ரெயின் பயணம்தான் ரமணாவிற்கு. வேகமாக இடம் பிடிக்க சென்றவனை அஷதீப்பின் கார் ஓட்டுநர் பிடித்து தன்னோடு அழைத்து வந்துவிட்டார். ரமணா, இப்படி வந்து சிக்கிட்டியடா
என்று புலம்பியபடிதான் அவரோடு சென்றான். போகும்போதாவது எதிர்த்தாப்புல ஒரு ஃபிகர் இருந்தது. இப்போ அதுவும் இல்லை. யார்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த மனுஷன்கிட்டேவா மாட்டுறது? எல்லாம் விதின்னு சொல்கிறதா இல்லை எங்கள் அப்பா செஞ்ச சதின்னு சொல்கிறதா என தன் விதியை நொந்தபடி காரில் பயணம் செய்து கொண்டிருந்தான். டிரைவர் வேறு சோட்டாமலி குச்சையோ. சின்ன முதலாளி ஏதாவது வேணுமா என ஹிந்தியில் அடிக்கடி கேட்டுக்கொண்டான். நிம்மதி வேணும்டா, எங்கேயாவது இருந்தால் 1 கிலோ இல்லை இல்லை மொத்த பார்சல் பண்ணி வாங்கிட்டு வா என்றான் தமிழில். சோட்டே மாலிக் ஆப்கே ஆப் போல் கரேகே சமச்னாகி ஹாத்தா ஹே. சின்ன முதலாளி என்ன சொல்கிறீங்க புரியல என தலையை சொரிந்தபடி ஹிந்தியில் கேட்க, ஆத்து நான் மட்டும் வாங்கியா தரப்போற என முனகியபடி குச்னகி பாய்ஷா காடி டிக்ஸே செல்லாயோ. ஒன்றுமில்லண்ணா, வண்டியை பார்த்து ஓட்டுங்க என்றான் முகத்தை நிர்மலமாக வைத்துக்கொண்டு. அதற்குள் அவனது கைபேசி அழைத்திடவே, செத்தாண்டா சேகரு ஒட்டகப்பால மூஞ்சி மேலேயே ஊத்த போறாய்ங்க என முணுமுணுத்து கொண்டே ஹமா ஹனி. ராஜஸ்தான் பக்கம் வணக்கம் கூறும் விதமாக சொல்லப்படும் வார்த்தை. பபாஷா என்றான் பவ்யமாக. ஹனி ஹம்மா ஹஹப் ஹோவேகி, எப்போ வருவீங்க என்ற குரலிலேயே புரிந்து போனது அவனுக்கு. இன்று செமத்தியாக உண்டென. பஸ் தஸ் ஹண்டேக்கி பாத், இன்னும் 10 மணி நேரத்தில் என்றவனுக்கு நேரமே ஓடக்கூடாது கிருஷ்ணா என்று வேண்டிக் கொள்ளதான் தோன்றியது. டிகே ஹாஜாயே பீர், சரி வாங்க அப்புறம் என்றதுமே அவனுக்குள் திகில் கிளம்பியது. பபாஷா எனும்போதே இனிப்பை துண்டித்திருந்தார் அவர். விஜய் நடித்த படம் பிகிலு, எனக்கு இப்போவே கிளம்புதரா திகிலு. ரமணா ராத்தோர். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் தான் சொந்த ஊர். உதயபூர் அரண்மனையில் சமையல்காரராக இவனது முன் தலைமுறையினர் வேலை செய்துள்ளனர். சமையற்கலையில் சிறந்து விளங்கியவர்கள். பின்னாளில் மசாலாக்களின் ராஜாக்களாக திகழ்ந்தனர். தன் முன்னோர்களின் தொழிலை முன்னெடுத்த ரமணாவின் தந்தை அஷதீப் தனது மாநிலம் மட்டுமல்லாது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா என பல்வேறு மாநிலத்தில் தன் கம்பெனியை நிறுவ எண்ணம் கொண்டு முனைப்புடன் செயல்பட்டார். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அஷதீப்பை அன்பு கரங்களால் தாங்கிக் கொண்டது. தமிழகத்தில்தான் அவருக்கு ஆழ்ந்த நட்பும் கிடைத்தது. மற்ற மாநிலங்களில் தன் சகோதரர்களை தொழில் செய்ய வைத்தவர் தமிழகத்தில் தன் ஜாகையை மாற்றிக்கொண்டார். 30 வருடங்களுக்கு மேலாக தமிழகத்தில் இருந்தவர் தற்போதுதான் உதய்பூருக்கு சென்றுவிட்டார். அஷதீப் சமிஷா தம்பதியின் ஒற்றை மகன்தான் ரமணா. அவனுக்கு முன்பு ஒரு மகள் சுரேகா மட்டுமே. மகன், மகள் இருவரும் பிறந்து வளர்ந்தது அனைத்தும் சிங்கார சென்னையில்தான். அதில் ரமணா மட்டும் தஞ்சை மண்ணின் மீது முகம் கொண்டு தன் படிப்பை அங்கு தொடர்ந்தான். அப்போது கிடைத்த நண்பர்கள்தான் பீர் முகமது, பிரஜின் இருவரும். குடும்பத்தில் இருந்த அனைவருக்கும் மசாலா தொழிலில் முகமென்றால் ரமணாவிற்கு மனமெல்லாம் நுண்ணுயிரில் துறையில் நிலை கொண்டது. மகனின் ஆசையை மறுக்காமல் அவன் கேட்ட படிப்பிலேயே சேர்த்துவிட்டார் அஷதீப். மகனின் ஆசையெல்லாம் நிறைவேற்றியவருக்கு இன்று அவனது இந்த செயலை ஏற்கவே முடியவில்லை. யோசனையினோடே அமர்ந்திருந்தவரின் தோலை தொட்ட ஷமிஷா, என்ன யோசிக்கிறீங்க என்று கேட்க, ரமணா பெரியவன் ஆகிட்டானல்ல என்று ஆழ்ந்த பெருமூச்சுடன் கேட்க, இதில் என்ன பெரியவன் சின்னவன் கணக்கு? அவரோட ஃப்ரெண்ட் மேரேஜ், போகாமல் எப்படி இருப்பான்? தஞ்சாவூர் தானே போனா, சென்னைக்கு இல்லையே. ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க என்றார் ஷமிஷா. ஏனோ தெரியல, இது மனசுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்லன்னு தெரியலையே என்றவரையே சங்கடமாக பார்த்துவிட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் ஆகாது, விடுங்க. அப்படியே ஆனாலும் வேணும்பா எனும்போதே எருக்கும் பார்வை பார்த்தார் ஹர்ஷதீப். அச்சா டிகே ஷாப், எதுவும் சொல்லலை போதுமா, ரிலாக்ஸ் என்று அப்போதைக்கு சமாதானம் செய்துவிட்டார் சமிஷா. அவன் பேரை கூட இங்கே சொல்லக்கூடாது என்று கத்திவிட்டு சென்றார் ஹர்ஷதீப். இவங்களுக்கு வேணும்னா ஒட்டிப்பாங்க, இல்லாட்டி பிச்சுக்குவாங்க, அதுக்கு நானா கிடைச்சேன்? இந்த 2 தோழர்களுக்கும் ஒரே மாதிரி தான் என்று அங்கலாய்த்து கொண்டபடி எழுந்தார் சமிஷா. சம்மி ஏ சோரி என்று குரலில் வரேன் என்றார் சத்தமாக. அஷதீப்பின் பாட்டிதான் சத்தமிட்டது. 100 வயதை நெருங்குபவருக்கு குரல் மட்டும் குறையவே இல்லை. அஷதீப்பின் பெற்றோர் மறைந்து விட்டனர். எஞ்சியிருப்பது அப்பாவின் அம்மா மட்டுமே. பேரனின் மனைவி என்றால் அவருக்கு அத்தனை தொக்கு. படுக்கையில் இருந்தாலும் குச்சி ஊன்றி நடந்தாலும் ஷமிஷா வந்துதான் நிற்க வேண்டும் எதுவானாலும், இல்லையெனில் வீடு 2 படும். என்ன வேணும் தாதிஷா எனும்போதே கூனா என்று துவங்கி தேவநாகரியில் திட்ட ஷமிஷாவிற்கு அலுப்பாய் இருந்தது. டிகே தாதிஷா என்றவர் பெட்பேனை சுத்தம் செய்துவிட்டு அவரையும் வீல்சேரில் அமர வைத்தார். ரமன் ஹஹே கியா, ரமன் வந்தாச்சா என்றதுமே இன்னும் இல்லை என்று தலையாட்டினார். ஹஷி எங்க என்று கேட்க,
கம்பெனி போயிட்டாங்க, நீங்கள் வெளியே வரீங்களா என்றதும் ஆமென்று தலையாட்டி விட்டு, ரமனுக்கு இந்த மாதம் மேரேஜ் பண்ணியே ஆகணும், பொண்ணு நம்ம எனும்போதே ஷமிஷா எல்லாவற்றிற்கும் சரி என்றுதான் பதிலளித்தார். சிந்தூரா தஞ்சாவூரில் இறங்கியவள் நேரே தன் வீட்டிற்கு செல்ல அங்கே அனைவரும் பரபரப்பாய் வேலை பார்த்து கொண்டிருந்தனர். மம்மா வா வா, என்ன இவ்வளவு லேட்டாக வர, உள்ள போ என்றதும் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சிந்து வாமா, லீவ் கிடைக்க டைம் ஆகிடுச்சா என்று அவளது தந்தை வரவேற்க, என்னப்பா இது என்று அவள் சற்று சினத்துடன் கேட்க, உள்ளே போய் பேசிக்கலாம்டா, நீ ரெஸ்டடு. மா, சிந்துக்கு காஃபி கொடுங்க என்றார் சத்தமாக. என்ன விசேஷம்னு கேட்டேன் உங்ககிட்ட என்றால் அழுத்தந்திருத்தமாக. மனு உன்கிட்ட பேசினாராடா? பேச சொல்லியிருந்தேனே என்று கேட்கவும், இது நாள் வரையில் மனோ கூப்பிட்டானா பேசினானா என்று ஒருமையில் பேசியவர்கள் இன்று மரியாதை கொடுத்து பேசுவது ஏனோ சரி எனப்படவில்லை செந்துராவிற்கு. மனோ எதுக்கு என்கிட்ட பேசணும் என்றால் பதிலுக்கு. தம்பி பேசுவாடி, எங்ககிட்டயே நொய்யி நொய்யினுவ என்று அவளின் தாய் நொடித்து கொள்ள, மனோவிடமே கேட்போம் என்று தன்னறைக்குள் புகுந்து கொண்டாள். சென்றவள் பயணக்கலப்பில் உறங்கி போக நள்ளிரவில் வெளியே கேட்ட சத்தத்தில் விழித்து கொண்டாள். ஏன் அப்பா இப்படி அதிர்ந்து பேசுகிறாங்க என்று வெளியே செல்ல போனவளே அவளின் அம்மா தடுத்து அங்கே இருக்கும்படி சொல்ல, என்னம்மா என்றால் துணுக்குற்று. காலையில் சொல்கிறேன் போ என்று அதட்டி உறங்க சொல்ல அவளும் வேறு எதுவும் கேட்கவில்லை. காலையில் அவர்கள் அதட்டியதற்கான காரணம் புரிந்தது. 4. இங்கே செந்தூரா கோபம் சுமந்த சிவந்த வெளிகளுடன் நின்றிருக்க அவளது பெற்றோர் அவளை சங்கடமாக பார்த்து கொண்டிருந்தனர். செந்துராவிற்கு அவள் சம்மதம் கேட்காமலேயே திருமண ஏற்பாட்டினை செய்திருந்தனர் அவளது பெற்றோர். எங்கே சொல்லிவிட்டால் மகள் சம்மதம் தெரிவிக்க மாட்டாளோ என்று பயந்து இப்படி ஏற்பாடு செய்திருக்க, இப்போது மணமகன் செந்துராவின் தங்கையே தான் மணப்பேன் என்றிருந்தான். மணமகன் வேறு யாருமல்ல, செந்துராவின் நெருங்கிய நண்பன் மனோகர்தான். அவனிடம் கேட்ட பிறகே திருமணத்தை ஏற்பாடு செய்திருந்தார் செந்துராவின் தந்தை. அப்போதெல்லாம் சரியென சம்மதித்தவன் இப்போது வனிதாவை தான் விரும்பினேன், செந்தூரா என் தோழி மட்டுமே என்று சப்பை கட்டுக்கட்ட செந்துராவின் பெற்றோரும் திருமணத்தை நிறுத்திவிடலாம் என்று யோசிக்க, வனிதாவோ மனோகரை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்றால் அத்தனை பேர் முன்னிலையிலும். திகைத்து போனவர்கள் முடியவே முடியாது என்று மறுக்க, மனோகரின் பெற்றோர் பிடிவாதமாக வனிதாவை பெண் கேட்டு பிரச்சனை செய்தனர். அந்த சத்தத்தில்தான் கண் விழித்த செந்தூரா என்னவென்று கேட்க வர, அவளது அன்னை அதட்டி அடக்கி அவளை உறங்க வைத்திருந்தார். மா நான் என்று சொல்லும்போதே கையை உயர்த்தி பேச வேண்டாம் என்று மறுத்தவள், நான் கேட்டேனா உங்ககிட்ட கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி என்று கேட்க, அவர்கள் இல்லை என்று தலையசைத்தனர். அப்புறம் ஏன்பா என்றாள் இயலாமையுடன். இல்லைம்மா, மாப்பிள்ளை என்று சொல்ல வந்தவர் சட்டென அமைதியாகி, அந்த பையன் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதான் உன்னை புரிஞ்சிப்பான் ஒத்துக்கிட்டான்னு நினச்சேன் என்றார் பரிதாபமாக. நான் சொன்னனாப்பா அவன் என்னை புரிஞ்சவன்னு? சொல்லுங்க, நான் சொன்னனா? இல்லை என்னைக்காவது அவனுக்கு என்னை பிடிக்கும்னு சொல்லியிருக்கேனா? பிடிக்காதுப்பா, என்னை யாருக்கும் பிடிக்காது. இந்த குண்டச்சியை, யானையை, பீப்பாவை யாருக்கும் பிடிக்காது. உங்களுக்கு புரியுதா என்றவள், இனிமே என்னை கேட்காம கல்யாணம் ஏற்பாடு பண்ணாதீங்கப்பா, மறுபடியும் மறுபடியும் அவமானப்பட எனக்கு தெம்பு இல்லை என்றாள் வேதனையாக. இல்லைம்மா, இது நல்லா கேட்டுதான் என்ற தாயை முறைத்தவள், உனக்கு பாரமாக இருக்கேன்னு தானம்மா இவ்வளவும் பண்ணுற, இனி இருக்கவே மாட்டேன் என்று பட்டென்று சொல்லிவிட்டாள். செந்தூரா, சிந்தி, செந்து என பல குரல்கள் ஒருங்கே ஒலிக்க தன்னை நிதானப்படுத்தி கொண்டு, நான் இப்படி பேச காரணமே இவங்க தான் என்றாள். என்ன இவங்க தான்னு பாடம் படிக்கிற? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ஒரு உடம்பை எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியல, ஒரு ஹெல்த் கான்ஷியன்ஸ் கிடையாது, கண்டதையும் கண்ட நேரத்தில் தின்ன வேண்டியது, பண்ணி மாதிரி பெருத்து போயிட்டு இப்போ அவங்கள காரணம் சொல்கிற என்று அவரின் பெரியப்பா தாம் தூமென்று குதிக்க, அண்ணே அமைதியாக இருங்களேன். செந்துராவின் அப்பா மகளை பேசுவதற்கு தடை விதித்தாரே ஒழிய கண்டனம் தெரிவிக்கவில்லை. நீ பேசாதடா, பொண்ணை பெத்தா மட்டும் போதுமா, கட்டுப்பாடாக வளர்க்க தெரியாதா? என் மகளுகளை பாரு எப்படி வளர்த்துருக்கிறேன்னு, கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் தின்னு பெருத்தா எவன் கட்டுவான்? நல்லா பழகினவனே இந்தா இவன் வேணாம் தங்கச்சி தான் வேணும்னு கட்டிக்கிட்டான். அதுக்கு இப்போ வந்து உன்னை குறை சொன்னா ஆச்சா? சும்மா ஏதாவது பேசின எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் என்றவர் செந்துராவின் பக்கம் திரும்பினார். சும்மா ஊர் சுற்றுறேன் பேர் வழின்னு கண்டதையும் தின்னு பெருக்காமல் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தேடுற வரைக்கும் ஜிம் டயட்னு ஏதாவது செய்யி, 100 பவுன் போடுறேன்னு சொன்னாலும் எவனும் உன்னை கட்டவன் முன் வர மாட்டேங்கிறான் என்றார் ஆத்திரமாக. அவருக்கும் மேல் கோபத்தில் இருந்தால் செந்தூரா.
செந்தூரா எல்லாவற்றையும் கேட்டவள், உங்கள் சம்பாத்தியத்தில் சாப்பிட்றேனா, இல்லை உங்கள் உழைப்ப தின்றேனா, இல்லை எனக்கு மாப்பிள்ளை அமையலை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் கேட்டேனா, இல்லை உங்கள் பொண்ணுங்க கல்யாணம் ஆக முடியாமல் இருக்கிறதுக்கு நான் காரணமா? என்னை விட மூத்தவங்க தானே அவங்க. நல்ல ஜாப், நல்ல சேலரி, உங்கள் பாஷையில் நல்ல ஸ்லிம்மாக 0 சைஸில் இருக்க அவங்களுக்கே இன்னும் கல்யாணம் ஆகலை? அவங்க குடும்பத்தை பார்க்கணும் பெரியப்பா. சும்மா தம்பி தான் அடங்கி போகிறானேன்னு நாட்டாமத்தனம் பண்ணக்கூடாது. அதுவும் என்கிட்ட பண்ணவே பண்ணாதீங்க, அப்புறம் விளைவு வேறு மாதிரி இருக்கும் என்றாள் முகத்தில் அடித்தார் போல். இதுக்குத்தான் இவ கல்யாணத்துக்கு நான் வரலன்னு சொன்னேன் என அவர் கொந்தளிக்க அதை கண்டு கொள்ளாமல் மணமக்களிடம் சென்றாள். மணமகனிடம் வந்தவள், கங்க்ராட்ஸ் மனோ என்றாள் இயல்பாய். சாரி சிந்து, அது என்னை விளக்கம் கொடுக்க முற்பட்டவனை தடுத்தவள், என் சிஸ்டரோட பழக தான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தேன்னு நீ சொல்லியிருக்கலாம் மனோ. இல்லை இவ்வளோ தான் லவ் பண்ணுறேன்னு தைரியமாக என்கிட்ட சொல்லியிருக்கலாம். இல்லையா உன்கிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணிக்க கேட்டபோது எனக்கு வனிதாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கலாம். அட்லீஸ்ட் நீ லவ் பண்ணதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம். நான் உன் ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டுக்கிட்ட இது போல் விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாமே, தப்பில்லையே. ஓ ஐம் சாரி. சாரி. நீ இவ கூட பழக என்ன ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியாமல் ஃப்ரெண்டு அது இதுன்னு சொல்கிறேன் பாரு. ஐம் சாரி. யா எனிவே கங்க்ராட்ஸ் அகைன் போத் ஆஃப் யூ என்று கீழிறங்கி விட்டாள். இந்த திமுருக்கு தான் இவளுக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது என்றாள் மணப்பெண்ணான சிந்துராவின் உடன் பிறந்த தங்கை வனிதா. வனி என்று அவளை மனோ அதட்டிட, நீ பேசாதே என்றாள் கடுப்பாக. சிந்துரா அந்த மண்டபத்தை விட்டு வெளியேறினாள். மீண்டும் சென்னைக்கே திரும்பிவிட்டாள். பெசன் நகர் பீச்சில் அமர்ந்திருந்தாள் கடலை பார்த்தபடி. அவள் மனம் பெரியப்பா பேசியதிலேயே உழன்றது. இதுவே அவரது பெண்களை பேசியிருந்தால் இந்நேரம் என் பெற்றோரை போல அமைதியாக கேட்டுட்டு இருந்திருப்பாங்களா? இவங்க மட்டும் ஏன் இப்படி அடிபணிஞ்சு போகிறாங்க? எல்லாரும் 0 சைஸ்லேயே சுற்றினா இந்த நாட்டை பஞ்சம் முடிச்ச நாடுன்னு சொல்லிட மாட்டாங்க என அவளுக்குள்ளாகவே சிரித்து கொண்டாள். ஹே ஹாய் தூரி என்று ஒரு குரல் கேட்க இடுங்கிய புருவங்களுடன் நிமிர்ந்து பார்த்தாள் அவள். யார் என்று அவளுக்கு தெரியவில்லை. என் அடையாளம் தெரியலையா? நான் நதி, செயின்ட் ஜோசப் ஸ்கூல் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி குரூப். என்ன இப்போ ஞாபகம் வருதா என்று கேட்டதும் செந்தூராவின் முகம் பூவாய் மலர்ந்தது. நதி, வாவ் வாட்லி சர்ப்ரைஸ். என் அடையாளம் தெரியுதா உனக்கு என்று செந்தூரா கேட்டவள், அஃப்கோர்ஸ் என் பாடியை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பேன் என்றார். இந்தானே பேச்சு ஆகாத பேச்சு. மை சப்பி சீக்ஸ் டிம்பிள் சின் கேர்ளை மறக்க முடியுமா என கன்னத்தை பிடித்து கிள்ளி கொஞ்சம், பழச மறக்கிறதே இல்லை போல என்றாள் கிண்டலாக. பாகம் 5. அந்திரன் நிமிர்ந்து பார்த்தவன் அடுத்த நொடி அவர்களை யாரென்று தெரியாத பாவனை காட்டி மீண்டும் கைபேசியில் மூழ்க நதி மூக்கை விடைத்து முறைத்தாள் அவனே. நதி, ஒரு நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு வரேன் என்று செந்தூரா சொல்ல, திலகவதியோ, அவர் உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் எங்கள் ஓனர் என்று ஆச்சரியத்துடன் பேச, என் சீனியர், ஒரே காலேஜ், 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட் தான் என்றாள். திலகவதி புருவம் உயர்த்தி உதடு பிதுக்கினாள். அவள் கூறியதில், என்ன ஜட்ஜ் பண்ணுறீங்களா திலகா, லைக் ஃபினான்ஷியலி என்று செந்தூரா கேட்கவும், அச்சோ அது இல்லை என அசடு வலிய, நான் ஜெண்டர் பார்ஷியாலிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் பார்ஷியாலிட்டி பார்க்குறதில்ல, எல்லாரும் எனக்கு ஒன்று தான் என்றவள் புன்னகையுடன் அந்திரனை நோக்கி நகர்ந்தாள். திலகவதி அவள் கூறியது புரியாமல் நதியிடம் விளக்கம் கேட்கவே அவள் கூறியதும் திலகாவின் விழிகள் அன்னிச்சையாக விரிந்தது. பெரியாள் போல என்று வியந்து சொல்ல, நேர் சிந்தனை உள்ள எல்லாரும் பெரியாள் தான் திலகா என்று நதி சிரித்தபடி அந்திரனை காண அவன் செந்தூராவிடம் சிரித்து கொண்டே பேசியிருந்தான். இறுதியாக செந்தூரா அந்திரனின் கைக்கு உலுக்கிவிட்டு விடை பெற்றார். நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் சீனியர், கண்டிப்பாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம் என்றால் நம்பிக்கையாக. ஐ ஹோப் ஸோ. அப்பாவை பார்க்க முடியல, ரொம்ப ஒடிஞ்சிட்டார் என்றான் கவலையுடன். எல்லாம் சரியாகிடும், வரேன் சீனியர். எனக்கும் ஒரே திங் ஃபேஸ் பண்ணி போர் அடிக்குது, இது எனக்கான சேலஞ்ச், நான் பார்த்துக்கிறேன் என்று கிளம்பிவிட்டாள் சிந்துரா. அந்திரன் முகத்தில் இருந்த நிம்மதி நதியை அமைதி கொள்ள வைத்தது. ரமணா தந்தையின் முன்பு கைகட்டி நின்றிருக்க, அவரோ ஷமிஷாவிடம் இவனை போக சொல்லுங்க சமிஜி என்றார். பாபாஷா எனும்போதே அவர் கையை உயர்த்தி பேச வேண்டாம் என்று மறுத்துவிட்டு, நான் தமிழ்நாடு பக்கம் போங்க வேண்டாம் சொன்னது சம்ஜே, ஃபிர்பி நீ போயிருக்க என்றார் கோபத்துடன். பாபாஷா, நான் பீர் மேரேஜுக்கு தான் போனேன், அங்கேவா தங்கிட்டேன். தமிழ்நாடு போகக்கூடாது, ஆனால் தமிழ் பேசலாம், அப்படிதானே? அது நான் பிறந்த பூமி பாபாஷா, அதை நான் எப்படி மறக்கிறது என்றான் பதிலுக்கு. அசதீப்பிற்கு முகம் இறுகியது. ரமணு, ஏசே நகி போல்தே பேட்டே, இப்படி பேசக்கூடாது பையன் வரும்னு அவனது பாட்டி கண்டித்தார்.
மறுபடியும் போகல போதுமா என்றவன், இன்னைக்கே நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேக்ட்ரி போகிறேன், சார்ஜ் எடுத்துக்கிறேன் என்றான். வேண்டாம் என்று பட்டென்று மறுத்தார் அஷதீப். அப்புறம் வேறு என்னதான் செய்ய என்று எரிச்சலுடன் கேட்க, நீ தமிழ்நாட்டில் இருக்க ஆசைப்பட்டதானே என்று கேட்கவும், ரமணாவிற்கு ஏதோ வில்லங்கமாய் கூறப்போகிறார் என புரிந்தது. ரமணா எங்கேயும் போக மாட்டான் என சத்தமாய் ஹிந்தியில் உரைத்தார் பாட்டி. ரமணா மானசீகமாக தலையில் அடித்து கொண்டான். அந்திரன் மசாலா தொழிற்சாலையின் சிசிடிவி ஃபுட்டேஜ்களை பார்த்து கொண்டிருக்க வானதி வந்தாள். சொல்லுங்க வானதி, காணொலியில் இருந்து வெளிகளை திருப்பாமல் கேட்க, அடி வாங்கினானே, அவன்கிட்ட இருந்த ஏதாவது டீட்டெயில் கிடைச்சதா? முகத்தில் இன்னும் அந்த இறுக்கம் மிச்சம் இருந்தது. நோ, அவனை வெளியே விட்டாச்சு, ஊரை விட்டு போயிட்டான். தென் இன்னைக்கு என் காலேஜ் ஜூனியர் ஒரு பொண்ணு வராங்க, எங்கள் சூப்பர்வைசராக அப்பாயின்மெண்ட் தந்திருக்கேன் என்றான் தகவலாக. எஸ் ஐ நோ என்றவள் அஷதீப் கிட்ட, வானு, அஷி அங்கிள் ஆர் சார் என திருத்தினான் சற்று அதட்டலாக. எனக்கு இதை கற்றுத்தர நீங்கள் வர சொல்லலைன்னு நினைக்கிறேன் என்றாள் பட்டென்று. வானு என பல்லை கடிக்க, ஐ நோ மை லிமிட்ஸ் என்றாள் கோபத்துடன். இது பெரியவங்களுக்கு தர மரியாதை வானு. பதிலேதும் பேசாமல் அவனை பார்த்திட அந்திரன் தளர்வாய் உணர்ந்தவன், ஓகே, எனக்கு வாதாட நேரமில்லை, செந்தூரா வந்தால் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிடுங்க என்று முடித்து கொண்டான். ஓகே என அலட்டிக்கொள்ளாமல் கிளம்பினாள். அந்திரனுக்கு மனம் சோர்ந்தது. செய்து கொண்டிருந்த செயலில் நாட்டம் செல்லாமல் எண்ணங்கள் ஆட்டம் காட்டி கொண்டிருக்க நினைவுகளை கடந்த காலத்திற்கு பயணிக்கிவிட்டான். ஒரு மருங்கில் ஆற்றங்கரையில் காய வைக்கப்பட்ட வெள்ளை வேட்டி போல பளிச்சென்று நீண்டிருந்தது அந்த கல்லூரியின் சுற்றுச்சுவர். இன்றைய கல்லூரிகளில் உலாவும் கைபேசி கன்னிகள் போல அல்லாமல் காதல் தேசத்தில் படத்தில் வரும் சுடிதாரும் ஃபேன் சட்டையும் அணிந்த கன்னிகள் துப்பட்டா பறக்க, கார்மேக கூந்தல் காற்றில் ஆட, லேசான மல்லிகை வாசம் கூட கமல அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தனர். சந்தைக்கு நடுவில் விட்டது போல அத்தனை சலசலப்பு, கூடவே சிரிப்பு சத்தமும். கன்னிகளுக்கு மட்டுமா அங்கு இடமளித்தது கல்லூரி? அங்கே காளையர்களும் வலம் வந்து கொண்டுதான் இருந்தனர். ஸ்பிளெண்டரும் பஜாஜும் உரிமை கொண்டு வந்தன. அரிதே அரிதாக மிதிவண்டிகளும் சங்கிலியோடு சக்கர சத்தத்தையும் எழுப்பி தங்களை நிலைநாட்டிக் கொண்டிருந்தன. காரில் வந்திறங்கும் காளையர்களுக்கெல்லாம் அங்கு அனுமதி இல்லை. மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் வரத்தான் அனுமதி. மகிழுந்து என்பது மாணாக்கருக்கு மறுக்கப்பட்ட வாகனம். அங்கே நம் நாயகனும் தனது ஹீரோ ஹோண்டாவில் வந்திறங்கினான், தலைக்கவசம் சகிதமாக. அது இல்லையெனில் அவனுக்கு வண்டி எடுக்கவே அனுமதி இல்லை. காற்றிலாடும் கேசமெல்லாம் இல்லை. கேஷுவலாக ஜெல் வைத்து வாரியிருந்தான் சில்கி கூந்தலை. கூந்தல் என்றுதான் கூற வேண்டும். ஐயா முடியை மகேந்திர சிங் தோனி ஸ்டைலில் விட்டிருந்தார். பெண்களுக்கு கூட கூந்தல் டால் அடிக்காது போல இவனுக்கு வெயில் பட்டு டால் அடித்தது. தலைக்கவசம் அணிந்திருந்ததில் அவன் கார்மேக கூந்தல் கலைந்திருக்க, இருக்கையுமே இன்ஸ்டன்ட் சீப்பாகி போனது தலைவார. அழகாய் முடியை செட் செய்தவன் காதலிக்கு பரிசளிக்க ஒற்றை ரோஜாவோடு செல்வது போல பாடம் படிக்க ஒற்றை நோட்டை தான் எடுத்து சென்றான். பாய்பாயின் பேனா பேண்ட் பாக்கெட்டில் இருந்து எட்டி பார்த்தது. என் ஆயுள் முடிந்து தூக்கி போட்டு வேறு ஒன்றை தேர்வு செய்து கொள் என்ற இறைஞ்சுதலோடு. மச்சி வாடா, உன்னதான் ரொம்ப நேரமாக தேடினேன் என தோள் கொடுக்கும் தோழனவன் தோளில் கை போட்டு அணைத்து நடந்தான். நீ அவ்வளவு நல்லவனாடா, என்ன தேடுற அளவுக்கு? என்னை கிண்டல் என்ற பெயரில் ஒரு வரியை உதிர்க்க வந்தவனோ புரிஞ்சா சரி என்று ஒருத்தியை கை காட்டினான். யாரா இது? பேரு வானதி ஸ்ரீயா. வா, நதி எப்படி இருக்கன்னு கேட்டதுக்கு வாயை கோண வச்சுட்டாங்க மேடம் என தனது வலது கன்னத்தை காட்டினான். சூப்பரு, யார் அந்த கோவில்பட்டி வீரலட்சுமி என கேட்டபடி பார்க்க பீட்டர் இங்கிலாந்து வெள்ளை சட்டையில் நின்றிருந்தாள் அவள் அசட்டையாக. வானத்தை போல கௌசல்யா மாதிரியே இருக்காள்ல என்றான் சட்டென்று. டேய், ஹேண்ட் ஹீரோவாடா நீ என்று நக்கல் அடித்த தோழன், அப்பா அந்த படத்தில் இருந்து ஒரு பாட்டு பாடி அவளை வெறுப்பேத்து என்றான். போட ஏ பொட்டேட்டோ, ராக்கிங் பண்ண சொல்கிற நீ என்று அவன் கூறுவதை மறுத்துவிட்டு திரும்ப, அவளோ பாடிருவியா நீ என்று மூக்கை உடைத்து கொண்டு சட்டை கையை மடித்தபடி கேட்க அந்திரனுக்கு அகத்தில் தோன்றியது சுல்லென்று கோபம். ஹேய், சும்மா இருக்கிறவனை உசுப்பேத்திரியா நீ? எந்த டிபார்ட்மெண்ட் நீ? எந்த இயர் மச்சான் என அவளது ஐடியை கேட்க அவளோ அவனது ஐடி கார்டை தூக்கி பெயரை பார்த்தாள். அந்திரன் வேணுகோபாலன் MBA இன்று படிக்கவும் அவள் கையை தட்டிவிட்டான். ரொம்ப ஹோல் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுற ராகிங்கெல்லாம் அப்டேட் ஆகுங்க பாய்ஸ் என்று நகர அந்திரனுக்கு அவளை வம்பு செய்ய எண்ணம் வந்துவிட்டது. நதியே, அடி நைல் நதியே உற்சாகமான குரலில் அந்திரன் பாட வானதி அவனை முறைத்துவிட்டு நகர்ந்தாள்.
ஹோய், என்ன அமைதியா போற என நகர்ந்தவளை வம்பு செய்ய, யூ 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 வேண்டாம் போயிடு என்றாள் விரல் நீட்டி எச்சரித்து. நடையா இது நடையா, ஒரு நாடகம் இல்ல, ஒரு நதி என்றோ நடக்குது என்று மீண்டும் பாடியே அவளை வம்பிற்கிழுத்தான் கல்லூரி பருவத்தில் இருந்த அந்திரன். நீ அந்திரன் அல்ல, சரியான தில்லுமுள்ளு சந்திரன், ஓடிப்போயிரு என மூக்கை விடைத்து முறைக்க, ஓடுறதா? நெவர் பேப் என்றவன் அவள் அருகில் வந்து நின்றான். இப்போ ஏன் பக்கத்தில் வரீங்க? ஒரு பொண்ணு பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக வந்து நிற்கிறீங்களே, மண்டையில் மசாலா இருக்கா இல்லையா உங்களுக்கு என்று கத்திவிட, மண்டையில் மசாலா இருக்கா தெரியாது, பட் என்கிட்ட மசாலா ஃபேக்ட்ரி இருக்குது என்று கண் சிமிட்டி விட்டு, நீதானே அது கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு மசாலாவை கழுவி ஊற்றினியே, ஏவிஆர் மசாலா, அது எங்கள் ஃபேக்ட்ரி தான் என்றான் முறைப்பாக. ஓ சரி சரி, தட்ஸ் வை நீ என்னை கிண்டல் பண்ணுற ரைட் என்று தைரியமாகவே அவன் முன் திரும்பி நின்றவள், சொன்னாலும் சொல்லாட்டியும் உங்கள் கம்பெனி மசாலா ஒரு சப்பத்தை சலிச்சு போன மசாலா தான், காடேட் என்று கண்கள் சுருக்கி கிண்டல் தொனியில் பேசிவிட்டு நகர அந்திரனுக்கு கோபம் தாழவில்லை. அவளோ, உன் கோபம் என்னை என்ன செய்யும் என்ற ரீதியில் கடந்து சென்றாள். யாரா இவ இந்த போடு போடுறா என்று ஆச்சரியத்துடன் வினவ, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் மச்சி, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியை பார்க்க வந்தா. அழகா இருக்காளேன்னு கலாய்ச்சி ஃப்ரெண்ட் பிடிக்க பார்த்தேன், அவள் அப்பால போ சாத்தானேன்னு போயிட்டா என்றன் தோழன் வருத்தமாக. சூப்பர் கேர்ள் தான், சரி வா இவகிட்ட வாங்கி கட்டிக்கணும் காட் ரைட்டிங் என நெற்றியில் கீறி காட்டியவன் வகுப்புக்கு சென்றான். அதுதான் இருவருக்குமான முதல் சந்திப்பு. அதன் பிறகு இருவரும் அதிகமாய் பார்த்து கொள்வதில்லை, எனினும் எப்போதாவது பார்ப்பதுண்டு. படிப்பு முடிந்ததும் சுத்தமாக தொடர்பற்று போனது இருவருக்கும். எதேச்சியாக மேற்படிப்பிற்காக வெளிநாடு பறந்தவனை எதிர்கொண்டால் விமான நிலையத்தில். சிநேகமாக சிரித்து பரஸ்பரம் விசாரித்தவர்கள் நண்பர்களாகி போக நாட்கள் கரைந்து அவர்களை காதலர்கள் ஆக்கியிருந்தது.